ஸ்ரீ வைசாக புராணம் 24ஆம் பகுதி. கிரீடத்தின் முந்தைய வாழ்க்கை. வைசாகம். நாரத முனிவர் அம்பரீஷ சக்கரவர்த்தியிடம் விளக்குகிறார். ஸ்ருததேவ மகாராஜா ஸ்ருதகீர்த்தி மகாராஜாவிடம் கூறுகிறார். சங்கம் மற்றும் கிரீடங்களின் கதைகளை விளக்குகிறார். நான் கிரீடம் சங்கு கொண்டு நிற்கிறேன். மகாமுனியே, நான் பாவியாக இருந்தாலும் உமது அருளால் நான் காப்பாற்றப்பட்டேன். பெரிய மனிதர்களே, நல்ல மனிதர்கள், இயல்பாகவே கருணை உள்ளவர்கள். கொடிய கொடுங்கோலனிடம் பிறந்த பாவி நான் எங்கே? நல்லொழுக்கமுள்ள மனத்தால் நான் என்ன பெறுவேன்? மகாத்மாக்கள், உங்கள் கோபம்தான் இந்த ஆச்சரியமான முடிவிற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். நல்லவர்களை பாவங்களை உண்டாக்கும் வன்முறை மனம். நான் மீண்டும் சூதாட்டத்தில் ஈடுபடுவதில்லை. நல்லவர்களுடனான தோழமை சரியான துக்கத்தை ஏற்படுத்தாது. சிறந்த நான் உங்கள் சீடன். உமது கருணையின் பாத்திரமாக என்னை காப்பாற்றி அருள வேண்டும். என் மீது கருணை காட்டுங்கள். என் பாவங்களை நீக்கி நல்ல வார்த்தைகளை கூறி என்னை ஞானி ஆக்குவீர்களாக. நல்லவர்கள் கூறும் வார்த்தைகளால் உயிரினங்கள் நிரந்தரமாக கடலை துரத்தும். சமயோஜிதமாய் பேய் கருணை. நல்லவன் தன் சொந்தம். மனிதனுக்கு சரிவர அனுபவம் இருக்காது. மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டவர்கள் தாங்கள் பாவம் செய்தவர்களா தீயவர்களா என்று கூற மாட்டார்கள். கங்கை நதி ஜீவராசிகளின் பாவங்களை போக்கும் குணம் கொண்டது. மந்த புத்திரர்களை சரியாக விரட்டும் ஜீவனின் குணம் சஜ்ஜனங்களுக்கு உண்டு. இரக்கம் உள்ளவனே நற்பண்புகள் கொண்டவர். எனக்கு அறிவூட்ட தயங்க வேண்டாம். உமது தோழமையினால் உமது விசுவாசத்தினால் உமக்கு சேவை செய்வதால் என் மீது கருணை காட்டுவீராக என்று பலவிதமான சங்குகளை வேண்டிக் கொண்டான் கிரீடம். சங்கு கிரீடத்தின் வார்த்தைகளை கேட்டு மேலும் ஆச்சரியமடைந்தான். இதைத்தான் வைசாக மாத மகிமையாக நினைத்தேன். கிரீடத்தின் மன உறுதி எனக்கு பிடிக்கும். கிரீடமே, அதிர்ஷ்டத்தை கண்டால் உலக கடலை கடந்தால் விஷ்ணுவின் அன்பு வைசாக தர்மம். இது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இங்கு தண்ணீர் நிழல் இல்லை. நான் சட்டத்தை விட்டு விலகி இருக்க முடியாது. எனவே நிழல் இருக்கும் இடத்திற்கு செல்லலாம். நான் பார்த்ததையும் கேட்டதையும் உங்களுக்கு விளக்குகிறேன் என்று கூறியுள்ளார். அப்போது கிரீடம் சங்கை வணங்கினான். சுவாமி, ஏரியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் சுத்தமான நீர் கொண்ட ஏரி இல்லை. மாறாத பழங்களினால் நிரம்பிய மரங்கள் எத்தனை. நீங்கள் மிகவும் திருப்தி அடைவீர்கள். வயலுக்கு செல்லலாம். ஆனால் சங்கு வயலுக்கு போய்விட்டது. கிரீடத்துடன் சங்கு கலந்து நீரான ஏரிக்கு சென்றது. மனோகரமான ஏரிக்கு சென்றது. அந்த ஏரி மற்றும் 3 நீர் பறவைகள் நிறைந்தது. மூங்கில் மரங்கள் காற்று உள்ளே நுழையும் வசீகர ஒலிகளை எழுப்புகின்றன. பூத்திருக்கும் மராமரம் எண்ணிக்கொண்டிருக்கையில் இனிய ஒலிகளை எழுப்புகிறது. எனது ஏரி ஆமைகள், மீன்கள் மற்றும் 3 கடல் உயிரினங்களால் நிறைந்துள்ளது. கூட்டங்கள், தாமரை மற்றும் 3 நீர் மலர்கள் வசீகரத்தால் நிரப்பப்பட்டன. விதவிதமான பறவைகள் இனிப்பான கிளகிளா ரவைகள் என்று செய்து வருகின்றன. ஏரிக்கரையில் நிழல் தர ஏராளமான மரங்கள் உள்ளன. பழ மரங்கள் வசீகரம் நிறைந்தவை. வன விலங்குகள் சுதந்திரமாக உலா வருகின்றன. இந்த அழகிய ஏரியை தொட்டவுடன் சங்கின் மனம் அமைதி அடைந்தது. உடல் இப்போதுதான் தளர்ந்தது. சங்கு வசீகரமானது. நான் என் ஏரியில் குளித்தேன். பழங்களை ஸ்ரீஹரியிடம் சமர்ப்பித்து சிறிது உண்டுவிட்டு சிலவற்றை கிரீடத்திற்கு பிரசாதமாக கொடுத்தார். அமைதியான மனதுடன், மகிழ்ச்சியான இதயத்துடன், நோயின் கருணையுடன் நான் இப்படி இருக்கிறேன். கடவுளே, கிரீடமே, தர்மபுத்திரரே, எந்த தர்மத்தை சொல்ல விரும்புகிறீர்கள்? பல்வேறு மதங்கள் உள்ளன. அவற்றில் வைசாக மாத தர்மங்கள் சூட்சுமமாக பல பலன்களை தரும். இவரை பின்பற்றும் அனைத்து ஜீவராசிகளும் ஆயுஷ்ய கர்மங்களினால் நல்ல பலன்களை பெறுவார்கள். உனக்கு விதவிதமான தர்மம் வேண்டுமா என்று கேட்க கூறினான். பிறகு கிரீடம், சுவாமி, இச்சைக்கு பூர்ணம் நிற்கிறதா? பிறப்பிற்கு வந்ததா? நீங்கள் என்னிடம் கூறத்தகுந்ததை கூறுங்கள் என்று கேட்கிறேன். அப்போது
சங்கு சிறிது நேரம் தியானத்தில் இருந்தது. நீங்கள் முன்பு சகல நகரத்தில் வசிக்கும் பிராமணராக இருந்தீர்கள். நீங்கள் ஆண்டின் உறுப்பினராக இருந்தீர்கள். தாங்கள் வேத சாஸ்திரம் படித்த பண்டிதர். தங்களின் மனைவி பெயர் காந்திமதி. அவள் அழகு மிகுந்தவள், தைரியமானவள். அவள் ஒரு இளம்பெண். ஆனால் நீ ஒரு விபச்சாரி. சடங்குகளை விட்டுவிட்டு கடல் போல் வெட்கமின்றி அந்த விபச்சாரியுடன் நேரத்தை செலவிடுகிறாய். சுகணவதியாக உன் மனைவி அந்த விபச்சாரியையும் உனக்கும் விபச்சாரிக்கும் சேவை செய்கிறார்கள். அவள் உன்னையும் உன் விபச்சாரியையும் பொறுமையுடன் பல சேவைகளை அமைதிப்படுத்தினாள். மனதிற்குள் தவித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் பருவமடைந்த கணவனுக்கு பலவிதமான ஊழியங்களை செய்து வருகிறாள். இந்த வழி நீண்ட காலமாக உள்ளது. ஹே கிரீடமே, ஒரு காலத்தில் பிராமணர்கள் தோளில் சுமந்த கால்வாயை விட்டுவிட்டு எள்ளு கலந்த இறைச்சி உணவை சாப்பிட்டார்கள். முறையற்ற உணவுகள் உங்களை நோய்வாய்ப்படுத்தும். ஏழை அந்த விபச்சாரி உன்னை விட்டு வேறொருவரிடம் சென்றாள். உங்கள் மனைவி உங்களுக்கு பொறுமையுடன் சேவை செய்கிறார். நீங்கள் வருத்தப்படுவீர்கள். உங்கள் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டீர்கள். என்னால் உங்களுக்காக எதுவும் செய்ய முடியவில்லை. அனுகூலவதியாக உங்கள் மனைவியை மகிழ்விக்க முடியாதவன் 10 உயிர்களுக்கு துரோகியாக பிறப்பான். உன்னுடைய முதிர்ச்சியை புதுப்பித்த நான் மோசமான பிறவிகளில் இருப்பேன். என் பெயரை கொண்டு நீங்கள் பல வழிகளில் பலமாகிவிட்டீர்கள். அவள் நாதா, நீ கருணை காட்டாதே. செய்ததை நினைத்து வெட்கப்படக்கூடாது. நான் உன்மேல் கோபப்படவில்லை. முற்பிறவியின் பாவங்களை பல விதங்களில் காயப்படுத்துகின்றன. அவரோடு சேர்ந்து வைத்தவர்கள். நானும் அதே பாவம் செய்தேன் முந்தைய வாழ்க்கையில். உனக்கு தைரியம் கூறினேன். அது மிகவும் பழைய கதை. நீ ஏழையாக இருந்தாலும் உன் பிறப்பிலிருந்தே உறவினர்களிடம் பணம் வாங்கி உனக்கு சேவை செய்கிறேன். உன்னை ஸ்ரீஹரி பக்தையாக கருதி நீ மதிக்கப்பட்டாய். நோய்வாய்ப்பட்ட உங்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கிய பிறகு அது பக்தியுடனும் அக்கறையுடனும் செய்யப்படுகிறது. உன்னை காக்க எல்லா தேவதைகளிடமும் வேண்டிக் கொண்டேன். கணவர் நலமாக இருந்தால் தேவி சண்டிகாவிற்கு எருது தயிருடன் இரத்த சோறு வழங்குவேன். விநாயகருக்கு குடும்ப அறிக்கை விடுப்பேன். 10 சனிக்கிழமைகளும் விரதம் மேற்கொள்வார்கள். இனிப்பு, நெய்தல், அலங்காரம், எண்ணெய், பிரசாதம் என்று பல வழிகளில் பல தெய்வங்களை சரண் அடைந்தேன். ஒரு முறை மாலையில் என் இல்லத்திற்கு வந்தேன். அந்த நேரத்தில் தானே மருத்துவர் உங்களிடம் சிகிச்சை செய்ய வருவார் என்று கூறினார். சத்பிராமணனின் விருந்தினரை வணங்கினால் உனக்கு நல்லது நடக்கும் என்று யமன் நினைத்தான். உனக்கு தர்ம கர்மா பிடிக்காததால் அவன் மருத்துவர் என்று கூறினான். நான் வந்த முதல் முறையாக உங்கள் திருக்கரங்களால் என் கோப்பையை நிரப்பினேன். உங்கள் ஞானத்தால் கொடுத்தீர்கள். நேற்று முன்தினம் நடந்த போரில் ஆலயத்திற்கு செல்லும் வழி தவறிவிட்டார். கொழுத்து வளர்ந்து நோயை உண்டாக்கிவிட்டாய். மதுவை வாயில் திணிக்கும் மனைவியை கடித்து விட்டீர்கள். நோய் அதிகரித்த பிறகு நீங்கள் இறந்து விட்டீர்கள். நீ இறந்த பிறகு உன்னை விட்டு பிரிந்த விபச்சாரியை நினைத்து பார்த்திருக்கிறேன். ஆனால் இத்தனை ஊழியம் செய்த மனைவியே அல்ல. பருவ வயது உன் மனைவி தன் நகைகளை விற்று அந்த பணத்தை கொண்டு தீபச் சடங்கு செய்தாள். உன்னை கட்டி பிடித்து அக்னி பிரவேசம் செய்து உடன் வந்தாள். உன்னுடன் இணைந்த உன் மனைவி முதிர்ச்சி அடைந்து விஷ்ணுலோகத்தை அடைந்தாள். அவள் வைசாகத்தில் கோயில்களுக்கு பானகம் கொடுத்ததால் கோயில்களை நன்கு அலம்பி எனக்கு ஸ்ரீஹரி சாநித்தியம் கிடைத்தது. உங்கள் மரணத்தின் போது நீங்கள் ஒரு விபச்சாரியை நினைக்கும் ஒரு கொடூரமான நபர். வைசாக தர்மங்களின்படி வைசாக மாதம் கோயில்களுக்கு மருத்துவராகவும் பானகம் கொடுக்கவும் எனக்கு நல்ல மனம் இருக்கிறது. கோயில்களில் பாதங்களை அலம்பி தலையில் மழை பொழிந்த நீர், உம்மை போல் என்னோடு இணைந்த தோணி வானம். கிரீடமே, ஒவ்வொரு வருடமும் நான் உன்னுடைய முந்தைய வாழ்க்கையை பற்றி தெய்வீகமாக அறிந்திருக்கிறேன். நான் ஏராளமாக நடனமாடுகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை நான் படிப்படியாக கூறுகிறேன் என்று சங்கு கிரீடத்திடம் பேசியது. ஸ்ருததேவ மகாராஜா ஸ்ருதகீர்த்தி மகாராஜனிடம் இவ்வாறு கூறினார். நாரத முனிவர் இந்த கதையை அம்பரீஷ சக்கரவர்த்தியிடம் கூறினார். வைசாக புராணத்தின் 24ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.